I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to Minister Designate Thiru Dr. K. Ponmudi. கா பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன். கா பொன்முடி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதும் என எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்குத்து வழங்குவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்குத்து வழங்குவார். The Honorable Governor will now present bouquet to the Honorable Minister. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். நாட்டுப்பணி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष माहे गाहे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे.
அமைச்சராக பதவியேற்றார் பொன்முடி. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு அவருக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. மிக குறுகிய நேரத்தில் சுமார் 5 நிமிடங்கள் மட்டும் நீடித்த இந்த நிகழ்வில் முதலில் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அதற்கு பிறகாக பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு மீண்டும் நாட்டுப்பண் ஒலித்து இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்திருக்கிறது. இடையில் ஒருவருக்கொருவர் பூங்கொத்து கொடுத்து இந்த நிகழ்வு நிறைவடைந்திருக்கிறது. கைக்குலுக்கு இருவரும் வாழ்த்து பரஸ்பரம் முதலமைச்சரும் ஆளுநரும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு பிறகாக இந்த பதவி பிரமாணத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் ஆளுநர். தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பில்தான் முன்னரும் பொன்முடி இருந்தார். தற்பொழுதும் அவருக்கு அதே துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக இடையில் பதவி வகித்த ராஜகண்ணப்பனுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதவி என்பது சில துறைகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியம் அமைச்சராக ராஜகண்ணப்பன் பதவி வகிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரை முதலமைச்சர் தரப்பில் கொடுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலை ஆளுநர் கொடுத்திருக்கிறார். அதற்கான கடிதம் வெளியிடப்பட்டிருக்கிறது செய்தி அறிக்கையாக. தொடர்ந்து திரு இம்ரானுல்லா, நம்ம பேசிட்டு இருந்தோம் அரசியல் அமைப்பு சார்ந்த விஷயத்துக்கும் அல்லது ஆளுநருடைய அதிகாரம் சார்ந்த விஷயத்துக்கும் வலியுறுத்தல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில இருந்தவங்க எல்லாம் மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மென். அவங்க நினைச்சாங்க இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கவர்னர் பிரசிடென்ட்னு வரவங்க எல்லாம் ரொம்ப ஹை மாரல் கிரவுண்ட் உள்ள ஆட்களாக இருப்பார்கள். ஃபியூச்சர்ல இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அவங்களோட ஸ்டாண்டர்ட்லயே தங்களை மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேன் தான் வருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு நடக்கிற நிறைய பிரச்சனைகள் பொலிட்டிக்கலா சில பிரச்சனைகள் நடக்குது. இதெல்லாம் அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அதனால அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரல. அதனாலதான் இந்த ஹை கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்லாம் நிறைய இம்யூனிட்டி கொடுத்து கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இப்போ உச்சநீதிமன்றம் இதுல ஏதாவது தலையிடணும்னாலும் உச்சநீதிமன்றம் ஒரு சஜஷன் தான் கொடுக்க முடியும். அல்டிமேட்டா கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணி இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத டிசைட் பண்ண வேண்டியது பார்லிமெண்ட் தான். இப்போ அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற லெஜிஸ்லேட்டர்ஸ் அதை பண்ணுவாங்களான்றதுதான் $1 மில்லியன் குவெஸ்டின். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களும் பாலிட்டிஷியன்ஸ் தான். அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. தெர்ஃபோர் உச்சநீதிமன்றம் இப்போ தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் தாக்கல் செய்த இந்த மசோதாக்கள் எல்லாம் கவர்னர் சைன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு, அதே மாதிரி கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் எடுத்து விசாரிக்கும் போது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி குற்றவாளிகள் வழக்குல விடுவிக்க மாட்டேன்னு அமைச்சரவை ஒப்புதலுக்கு பிறகும் சொன்னது, அதே போல மசோதாக்கள் கையெழுத்து போடாம வச்சிருக்கிறது, அதே போல இப்போ கன்விக்ஷன் ஸ்டே பண்ணாலும் நான் மினிஸ்டரா அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி கண்டினியூஸா கவர்னர்ஸ் பிஹேவ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்க்கு சஜஷன் தான் கொடுக்க முடியும். கொடுக்கலாம். அது அல்டிமேட்டா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது செய்யறாங்களா உச்ச நீதிமன்றம் அப்படி. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வெங்கடேசன், உங்களிடம் அரசியலமைப்பு சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கின்றன. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.